என்னை மாதிரி ஒரு லூஸ் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாதுங்க. ஏங்க ஸ்பாயில் அவுட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு டின்னர் விலாக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் சட்னி ஆல்ரெடி மாவு இருக்குது, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து சோன் பப்படி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சோன் பப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த நான் 1 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா, அதுக்கப்புறம் ஏலக்காய், பொடி பண்ணி வச்ச ஏலக்காவுமே இதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச ஏலக்காய். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை கீழே போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நிறைய நம்ம கீ சேர்த்துப்போம். இதில் வந்து இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துப்போம், அப்புறம் மைதா மாவு, அப்புறம் ஏலக்காய். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 8 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகணும். 8 மினிட்ஸ்க்கு லாங் வீடியோ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோனில் கொஞ்சமாக சார்ஜ் இல்லை, போய் சார்ஜ் போட்டு வரேன். அதுக்குள்ளே நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மக்களே, ஆக்சுவலாக இப்போ வந்து இது வந்து ஃப்ரை ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து ஓரமாக ஆற போட்டுருவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம மாவு பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ வந்து சக்கரை பாகு பண்ணணும். 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வேணும். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 8 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ். ஸோ இப்போ இதில் கீ போட்டிருக்கோம். ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிடுவோம். அதுலேயே மீந்திருக்கு கீ, அந்த கீயவே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா, இதில் வந்து விட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா ஜவ்வு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மக்களே, ஆக்சுவலாக என்னால் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதுலேயே வைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா, அங்கே பாருங்க, அப்படியே ஜெல்லு மாதிரி ஆகுது இல்லை. இப்போ இதை அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை ஓகே, பூச்சி 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 என்ன மாதிரி ஒரு மென்டல் பார்த்ததுண்டா. ஐயோ பகவானே காப்பாத்து. நான் கஷ்டப்பட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சேன். ஏங்க, நான் என்னை மாதிரி ஒரு லூஸ் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவன் வந்து சுடுதுங்க, ஆனால் பயங்கரமா. நல்லாவே மாவு போன டைமும் இப்படி தாங்க எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் வந்தது. ஆனால் போன டைம் வந்து அது கடலை மாவுங்கிறதுனாலையா இல்லை என்னன்றது தெரியல, எனக்கு வந்து ஸ்பாயில் அவுட் ஆயிடுச்சு. ஜவுமி டைம் மாதிரி இருக்கு. இதை வந்து ஒரு கம்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏங்க சவுண்டு கேக்குதா? நான் வந்து ஒரு கோந்து யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேங்க, இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி. ஐயோ ஐயோ, உண்மையா சமவெளி. இவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தெரியுதுங்களா? தெரியுதா பாருங்கள்,
ஒரு கோந்து உருண்டை வலிக்குதுங்க நல்ல ஒரு கோந்து உருண்டை எங்கேயாச்சும் போய் அடைக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடு சோன் பப்படி செய்கிறத வந்து நம்ம கை விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஏதோ பெரிய மாதிரி செய்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணணும். வந்து நான் டின்னர் அப்போ தான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் மூவி ஒன்று கேடிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூவி தான் ஆக்சுவலாக இதில் ப்ராப்பராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ஒரு தோசை சுட்டு முடிச்சிட்டாரு. நான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ இதோடு நான் என்னோடய vlog முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். பாய் சொல்லு.